ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமுக்கு நம்ம வீடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டாப்பிக்காக நம்ம நிறைய வீடியோ கொடுத்துட்டு தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஜூலை மந்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியும் எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் நடந்திருக்கும். 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூக்கான போஸ்ட் வந்து நடந்திருக்கும். இதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, ஸோ ரொம்ப ஈஸியாக கொஷின்ஸாக எப்பவுமே இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வந்து எப்படியெல்லாம் கேட்டுக்கலாம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா பார்ட் 2 ஒரு வீடியோஸ். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வந்து போட்டிருக்கோம். போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கவனிங்க, இந்த மாதிரி கொஷின்ஸு முதல் முறையாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கொஷின் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸோ கவனிச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்டது கிடையாது. முதல் முறையாக நம்ம இப்போ பார்க்குற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இல்லை சார், இது முன்னாடி வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படின்னாலும் ஓகே. சரிங்களா? நீங்கள் பார்த்துருந்தா ஓகே. பட் ஆனால் நான் பார்க்கல, முதல் முறையாக அந்த கொஷின் வந்து நான் பார்த்துக்கிறதுனால சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த கொஷினுடைய என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு படிச்சிடறேன். அதாவது ஜெயபிரகாஷ் 2 திட்டங்களில் சமமான தொகையை முதலீடு செய்தார். அதாவது ஜெயபிரகாஷ்ன்றது பார்த்தோன்னா ஒரு தங்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து பார்த்தோன்னா ஒரு 2 ஸ்கீமில் வந்து பார்த்தோன்னா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அது வந்து பார்த்தோன்னா சேம் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வரும்போது ஸோ பிளான் ஏ, சரிங்களா, பிளான் ஏல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே பார்த்தோன்னா கூட்டு வட்டி. என்னது? கூட்டு வட்டி கான்செப்ட். ரொம்ப ஞாபகம், கூட்டு வட்டி கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 20% பர் ஆனம். செகண்ட் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 25% பர் ஆனம் அப்படி சொல்லியிருக்காங்க. திட்டம் எக்ஸில் முதலீடு செய்யப்பட்ட தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டி, சரிங்களா, எவ்வளோ இருக்கு? 1804. திட்டம் ஒய்யின் கீழ் 2 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு வட்டி தொகை கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஷின் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணது பாருங்க. ஒரு புது கொஷின்ஸு. ஸோ நல்லா கவனிங்க. இந்த பர்டிகுலர் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபார்மேட் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா எழுத போகிறேன். இந்த ஃபார்மேட் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கொஷின் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ அந்த ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்னென்னா 2p ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த இடத்துல பர்சன்டேஜ், ப்ளஸ்ஸு p இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இதை வந்து என்ன பண்ணணும், ஸோ ஹோல் ஸ்கொயர் போடணும். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல அமௌண்ட் இருக்கும். சரிங்களா? அமௌண்ட் இருக்கும். அதாவது நல்லா கவனிச்சுக்கணும். 2 இன்ட்டு பி ஆர் பர்சன்டேஜ், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ளஸ்ஸு பி ஆர் பர்சன்டேஜ் என்ன பண்ணால் ஸோ ஸ்கொயர் பண்ணிவிட்டு அங்கே வரக்கூடிய அமௌண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 1804 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலாஸ். நல்லா கவனிச்சுங்க. பர்டிகுலராக இந்த சம்முக்கு மட்டும் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2, சரிங்களா, 2 பி வந்து இந்த இடத்துல தெரியாது. சரிங்களா? பிரின்சிபல் வந்து தெரியாது. ஏன்னா எவ்வளோ அமௌண்ட்னே சொல்லலை, அவங்க எவ்வளோ அமௌண்ட்னே சொல்லலை. பட் ஆனால் பின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டில் இங்கே பாருங்கள் 20%. அப்போ என்ன பண்ணணும், 20%னால கீழே 0 போட்டுங்க, ப்ளஸ்ஸு. நல்லா கவனிச்சுக்கணும், ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இந்த இடத்துல பியோட வேல்யூஸ் வந்து தெரியாது. சரிங்களா? பியோட வேல்யூஸ் அன்னோன் வேல்யூஸ். ஏன்னா முதலீடு எவ்வளோ செஞ்சான்னு சொல்லலை. இங்கே பாருங்கள், சமமான தொகையை முதலீடு செய்தார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கொஷின்ஸு. சரிங்களா? ஈக்குவலான அமௌண்ட் வந்து ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால அப்போ அந்த பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. அப்போ பி. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயரில் இருக்குது. என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயரில் இருக்கிறதுனால கவனிங்க, இந்த இடத்துல 20% இருக்குது. அது 20%னா இப்படி இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிவிட்டு இங்கே வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அமௌண்ட்டு 1804. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ ஈக்குவேஷனை மாற்றியிருக்கேன். சரிங்களா? 2 இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20/100 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20/100 இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஸ்கொயர் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை, இது வந்து 5 முறை. சரிங்களா? அப்போது 2p/5 ப்ளஸ்ஸு 2p/5 ப்ளஸ்ஸு கவனிங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஒரு முறை, இது வந்து 5 முறை. சரிங்களா?
அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பி இருக்கு. அப்போ பி டிவைட் பை இங்கே 25ன்னு வரும். சரிங்களா? என்ன வரும்? 25ன்னு வரும். கவனிங்க, ஏன் 25 வருதுன்னா இங்கே 5 இருக்கு. 5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 25 வரும். அதனால் 25 ஈக்குவல் டு என்ன இருக்கு? 1804 1804 இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஃபர்தராக வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கணும். 5க்கும் 25க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 25 தான் வரும். அப்போ 25. இப்போ இந்த இடத்துல இங்கே 5 இருக்கு. அப்போ நம்ம 5ஆல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 25 வரும். அப்போ அந்த நியூமரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10pன்னு வரும். என்ன வரும்? 10p ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே 25 தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சரி ஓகே தான். அப்போ அங்கே ஒரு சிங்கிள் பி மட்டும் வரும். ஈக்குவல் டு 1804. சரிங்களா? 1804. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். அடுத்து வந்து பாருங்க, கவனிங்க, இது ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்ஸாக போகும். கவனிங்க, இப்போ இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் 10p ப்ளஸ் பி 11p வரும். இங்கே இருக்கக்கூடிய 25 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போகும். ஸோ அங்கே போனால் நாங்கள் மல்டிப்ளை ஆகும். அப்போ 11p ஈக்குவல் டு 1804 இன்ட்டு 25 இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி வரும். இப்போ ஃபர்தராக வந்து சால்வ் பண்ணி பாருங்க. இந்த 11 டேபிளை வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அப்போது கவனிங்க, 1804 நம்ம என்ன பண்ணோம்? ஸோ 11ஆல் கேன்சலேஷன் பண்ணணும். அப்படி கேன்சலேஷன் பண்ணால் என்ன வரும் பாருங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு முறை, இந்த 11 கேன்சல் பண்ணால் ஒரு முறை, மீதி வந்து பார்த்தோன்னா 7 இருக்கும். சரிங்களா? 70 இருக்கும். அப்போ 70 வந்து பார்த்தோன்னா 6 டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா 66 வரும். அப்போ இங்கே 4 இருக்கும். அப்போது 44 வந்து பார்த்தோன்னா 4 முறை வரும். அப்போ 164. சரிங்களா? என்ன வந்துருக்கு? 164 இன்ட்டு 25. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு பி வேல்யூ கிடைக்கும். அப்போ பாருங்கள், 164 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 இன்ட்டு 4 வந்து 20, மீதி 2. 5 இன்ட்டு 6 வந்து 30, 32 2, மீதி 3. அடுத்து 5 1 5, அடுத்து 8. அடுத்து வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 4 8, 2 இன்ட்டு 6 12, மீதி 1, 2 1 2, அப்போ 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 0, அடுத்து திரும்ப 0, அடுத்து 11 ஆகிடும். அப்போ 1, மீதி 1, அப்போ 4100 கிடச்சிடுச்சு. அப்போ பிரின்சிபல் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 4100. சரிங்களா? 4100 கிடச்சிருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது நம்ம அந்த பிளான் எக்ஸு, தட் மீன்ஸ் வந்து பிளான் ஏல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு பிரின்சிபல் வந்து கிடச்சிருக்குன்னா 4100 கிடச்சிருக்கு. இப்போ இதே சேம் தான். எப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, சமமான தொகையை முதலீடு செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த பியை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25% இருக்குல்ல, அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? சரிங்க சார், இந்த ஃபார்முலா சொன்னீங்கல்ல, இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் வருமானா வராது. பர்டிகுலராக 2 இயர்ஸ், என்னது 2 இயர்ஸ் வந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். ஃபர்தராக நீங்கள் 3 இயர்ஸ் வந்தாலும் இந்த ஃபார்முலா வந்து போட முடியாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 கவனிங்க, 2 இன்ட்டு பி வந்து பார்த்தீங்கன்னா 4100. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து 20%. ஸோ பிளான் எக்ஸுக்கு நம்ம கொடுத்தோம். பிளான் ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25%, 25% அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 25 கொடுக்கணும். 25 டிவைட் பை 100. சரிங்களா? ப்ளஸ்ஸு, கவனிங்க, ப்ளஸ்ஸு அதுக்கு அடுத்து கவனிங்க, இந்த பி வந்து பார்த்தோன்னா 4100. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 25 பை 100 இங்கே ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். சரிங்களா? இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ஆப்ஷனில் வந்து இங்கே தான் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு முறை, இது 4 முறை. சரிங்களா? இது ஒரு முறை, இது 2 முறை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும்.
அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2050 வருமா, 4100ல் பாதி, ஸோ 2050 ப்ளஸ்ஸு அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர் கவனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 25 வந்து ஒரு முறை, இது 4 முறை. சரிங்களா? அப்போது இந்த 1/4 சரிங்களா, 1/4 நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா ஸ்கொயர் பண்ணால் மேலே பவரில் வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால அது அப்ளை பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 4100 டிவைட் பை 16 16 வரும். சரிங்களா? இப்போ இந்த 4100வை 16ஆல் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாம் என்ன நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 4100 16ஆல் டிவைட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 16 டைம்ஸ், தட் மீன்ஸ் 41 வந்து பார்த்தீங்கன்னா 16 2 முறை வரும். சரிங்களா? அப்போ 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32, மீதி வந்து பார்த்தா 9 வரும். அப்போ 0 போட்டுங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, அதாவது 16 2 32, அப்போ அதுக்கடுத்து பார்த்தா 9 வரும். சரிங்களா? அப்போ அந்த 0 வந்து இங்கே எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16ல் வந்து பார்க்கும்போது 5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 வருமா. சரிங்களா? 5 டைம்ஸ் வந்து 80 வரும். ஏன்னா 10 டைம்ஸ்னாலே ஸோ 160. சரிங்களா? அப்போ அதில் பாதி வந்து 80 வரும். அப்போ இது ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு இங்கே என்ன வரும், 10 வரும். அப்போ இந்த 0 நம்ம எடுத்துக்கலாம். இந்த 0 எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே திருப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 16 6 வரும். சரிங்களா? 16 6 96. சரிங்களா? 96. அப்போ இங்கே 4 வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ டெசிமலில் வந்து போயிடும் கண்டிப்பாக. அப்போது இங்கே டாட்டு வச்சா இங்கே என்னக்கா 0 ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போது 16 2 வரும். சரிங்களா? இங்கே என்னக்கா 32 வரும். அப்போது நம்முடைய வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 256.2 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். அப்போது 2050. அடுத்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து என்ன ஆன்சர் கிடச்சிடும், 256.2. அப்போது இந்த இடத்துல ஆட் பண்ணும் 256.2 இது மாதிரி வச்சுக்கலாம். அப்போ இது ஃபர்தராக ஆட் பண்ணால் இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 6, அடுத்து இங்கே 0, மீதி 1, ஸோ 3 2. சரிங்களா? 2306.2 எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஆப்ஷன் பியை பாருங்கள், 2306.2. சரிங்களா? இங்கே நம்ம 0.2ன்னு வச்சுருந்தோம். பட் நான் அவங்க சால்வ் பண்ணும்போது அவங்க 2 டெசிமல் வரையும் சால்வ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே வந்து சிங்கிள் டெசிமல் வரையும் சால்வ் பண்ணிடுறோம். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ஆன்சர் எது வருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் 2306.25 ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியது தான் ஆன்சர். ஒரு முக்கியமான கொஷின்ஸ், ஒரு புதுவிதமான ஒரு கொஷின்ஸ் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன இருக்குன்னு கவனிங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, Deepika has paid simple interest on a certain sum for 12 years at 5% per annum is rupees வந்து பார்த்தீங்கன்னா 3600. Find the sum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா கொஷின்ஸு, தீபிகா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% வட்டி வீதம் 12 ஆண்டுகள் கழித்து 3500 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ பிரின்சிபல் வந்து கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 3600 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம்னா 12 இயர்ஸ், 12 வருஷத்துக்கு. சரிங்களா? அப்படி சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா I = PNR/100. இதுதான் ஃபார்முலாஸ். இப்போ ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 3600. சரிங்களா? 3600. அப்போது 3600 = பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும், அசல் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ என் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 12. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா? 6 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துறாங்க, 5% அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், 5 போடணும். அடுத்து வந்து பாருங்க பை 100 ஃபார்முலாஸ்க்காக. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாருங்க என்னென்ன சால்வ் பண்ண முடியும். இங்கே பாருங்க 12 வந்து ஒரு டைம்ஸ் 12 3 36 வரும். சரிங்களா? 12 3s are 36. அடுத்து வந்து பாருங்க இந்த இடத்துல இது ஒரு முறை, இது வந்து 20 முறை வருமா, 20 முறை வரும். ஏன்னா 5 டேபிள் வந்து பார்த்தோன்னா 20 டைம்ஸ் வரும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 300 × 20 = Pன்னு இது மாதிரி வரும். சரிங்களா? ஃபர்தராக நம்ம P = நம்ம எடுத்துகிட்டு வந்தால் இந்த மாதிரி வரும். அடுத்து P = வரும்போது ஸோ 3 × 2 வந்து 6, அப்போ 6000. சரிங்களா?
என்ன கிடைக்கும்? பிரின்சிபல் வந்து பார்த்தோன்னா 6000 ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் ஏல பாருங்கள், ஆன்சரிங்க தான் 6000 சொல்லிட்டு இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன இருக்குன்னு கவனிங்க. இந்த கொஷின்ஸ் பாருங்கள், இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. சரிங்களா? அதாவது நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு, ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்டுடைய ஃபார்முலாஸ் தெரியாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு உள்ளவே போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலாஸ் வந்து நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா ஃபார்முலாஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலனா ஸோ ஈஸியாக ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஃபார்முலாஸ் தெரியலனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரி, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. சதீஷ் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடம் இருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ் 79,040 79,040 rupees மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அதாவது சதீஷ் என்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா 52,000 வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பெய்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அகைனா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பண்ணுறாரு. எவ்வளோ அமௌண்ட் வந்து அப்போது கொடுக்குறாருன்னா 79,040 rupees வந்து ஸோ பெய்ட் பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்துருக்காங்கன்னா 4 years கழிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல I is equal to கவனிக்கணும். இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இல்லை கூட்டு வட்டியான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா தனி வட்டின்னு சொல்லிட்டுருக்காங்க கொஷினில். சரிங்களா? இன்கேஸ் அங்கே தனி வட்டின்னு சொல்லலாலும் ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ தனி வட்டி கொடுக்கலாலும் தனி வட்டி தான் நீங்கள் கொஷின்ஸாக ஃப்ரேம் பண்ணிக்கணும். I is equal to PNR/100 ஃபார்முலாஸ். PNR/100 ஃபார்முலாஸ். இப்போது I சரிங்களா, ஐன்றது இந்த இடத்துல வட்டி. சரிங்களா? அதாவது 52,000 வந்து பார்த்தோன்னா அசல் பிகினிங் ஸ்டேஜில் வந்து வச்சுட்டு இருந்தார். ஆனால் கொடுக்கும்போது எவ்வளோ கொடுத்தாரு? 79,040 ரூபாய் கொடுத்தாரு. இது வந்து மொத்த தொகை. அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன இருக்கும்? வட்டி இருக்கும். அப்போ அந்த அமௌண்ட்ல நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதை சப்ராக்ஷன் பண்ணிக்கணும். அப்போ 79,040லேருந்து நம்ம எவ்வளோ சப்ராக்ஷன் பண்ணோம்? 52,000 வந்து சப்ராக்ஷன் பண்ணணும். பாருங்க, 0 4 0 7 அடுத்து 2. அப்போ 27,040 rupees வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அது நம்ம ஐக்கு நேரம் எழுதிக்கலாம். 27,040 இது வந்து I is equal to ஐயோட ஆன்சர் எழுதிட்டு அதுக்கடுத்து பியோட ஆன்சர் பிரின்சிபல் வந்து பார்த்தோன்னா 52,000 52,000 இன்ட்டு என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போங்க 4 போடணும். அடுத்து கவனிங்க, R கண்டுபிடிக்கணும். R/100. இப்போ பாருங்கள் என்னென்ன எல்லாம் கேன்சல் ஆகணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். சரிங்களா? ஸோ காமனாக இருக்கக்கூடிய 2 0 கேன்சல். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 0க்கு இங்கே இருக்கக்கூடிய 0 வந்து கேன்சல் பண்ணலாமா? நாங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இங்கே பிகினிங்கில் அந்த பெட்வீனில் என்ன இருக்குது, ஸோ ஈக்குவல் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கிறதுனால தாராளமாக கேன்சல் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 டேபிள் வந்து காமனாக எடுத்துகிட்டு வாங்க. இந்த 52 வந்து பார்த்தீங்கன்னா 26 டைம்ஸ் இருக்கும். ஏன்னா 26 வந்து பாதி எதில் 52ல். அடுத்து இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 270ல் பாதி 135 135. அடுத்து இங்கே 4 இருக்கிறதுனால நம்ம 2 போட்டுக்கலாம். சரிங்களா? 4 வரதுனால 2 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் கவனிங்க, இந்த இடத்துல வந்து பாருங்கள் அடுத்து எதனா கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சரி, அகைன் நம்ம பார்த்தோன்னா 2ஆல் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 13 டைம்ஸ். ஏன்னா 26ல் பாதி வந்து ஸோ 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி பண்ணும்போது ஃபஸ்ட்டு 6, அடுத்து 6 2 12னா ஸோ மீதி 1 இருக்கும். இங்கே 15 இருக்குது. அப்போ 7 வரும். 7 2 14 மீதி 1 இருக்கும். அடுத்து 12 அப்போ இங்கே என்ன இருக்கும்? 6 இருக்கும். நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டிப்பாக ஆகும். ஸோ தப்பாக தான் போகும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாகவும் அட் த சேம் டைம் ஸ்பீடாகவும் கொஞ்சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, இங்கே 13ஆல் நம்ம கேன்சல் பண்ணோம். 13ஆல் இது கேன்சல் ஆகுமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 13ஆல் ஆகுமான்னு பார்க்கணும். இல்லைனா நம்ம 4ஆல் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இந்த 4 இருக்கலாம், இது கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து 2 முறை. சரிங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 3, இதில் பாதி 3, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கும் சரிங்களா. ஏன்னா இங்கே 6 போச்சுன்னா இங்கே மீதி 1, அப்போ 8. திருப்பவும் இதை வந்து கேன்சல் பண்ணால் அது போயிடுச்சு ஃபுல்லாக. அப்போ இது ஃபுல்லாக சால்வ் பண்ணால் 1, இங்கே மீதி 1 இருக்குது 13, அப்போ 6 2 12, மீதி 1, இங்கே 9 18 இருக்குது, அப்போ 9 சரிங்களா. அடுத்து இந்த 13 பார்த்தோன்னா இது வந்து 13 கேன்சல் பண்ணும்போது 13 வரும் சரிங்களா. ஏன்னா 13 ஸ்கொயர் வந்து என்னது ஆன்சர் 169 சரிங்களா. அதனால ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய ஆன்சர் என்னவா இருக்குன்னா 13%. 13% எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது சரிங்களா. எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். மேக்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஒரு எக்ஸாம் வந்து எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து ஒரு 4 கொஷின்ஸு சரிங்களா. கண்டிப்பாக என்னாகும் ரிப்பீட்டட் கொஷின் தான் இருக்குமே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணி கொஷின்ஸே கூட வரும். அது மாதிரி வரும்போது ஈஸியாக ஆன்சரை எடுத்தோடனே நீங்கள் போட்டுட்டு உடனடியாக அடுத்த கொஷின் மூவ் ஆகிடுங்க. அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. இந்த கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் பல முறை கேட்ட கேள்வி தான் சரிங்களா. பல முறை கேட்ட கேள்வி தான். என்ன கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க பாருங்கள். ஒரு ரீசனிங் ரிலேட்டடாக கூட இருக்கும். ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1800 ஆக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் நிர்வாகிகள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டுக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க டேட்டாஸ்னா 1500 ஸ்டூடெண்ட்ஸு 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை டீச்சர் இருக்காங்க 50 டீச்சர்ஸ் இருக்காங்க சரிங்களா. அப்போது 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எத்தனை டீச்சர்னா 50 டீச்சர்ஸ். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டீச்சருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் 1500 50ஆல் டிவைட் பண்ணால் ஒரு டீச்சருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ போச்சு, இது ஒரு முறை, இது 3 முறை 0, அப்போது 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு 30 டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க சரிங்களா. சாரி 30 ஸ்டூடெண்ட்ஸு ஒரு டீச்சர் வந்து இருப்பாங்க சரிங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1800 என்ன ஆகுது, ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸுடைய கவுண்டிங் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுனால அப்போது 1800. இப்போது நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே டீச்சர்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போது இந்த 1800ல் ஒரு டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு 30 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே 30ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். இந்த ஜீரோ போச்சு, ஒரு முறை 6 முறை, அப்போது 60 டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. அப்போ 60 டீச்சர்ஸ் வந்து ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியை பாருங்கள். 60 டீச்சர்ஸ் இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் இங்கே 80 இருக்குது, இங்கே 55 இருக்குது, இங்கே 70 இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அப்போது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஸோ எவ்வளோ இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க. சிமிலர்லி நம்ம என்ன பண்ணோம், அப்போது 5 நிர்வாகிகள் சரிங்களா இருக்காங்கன்னா ஸோ அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணாலும் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினை பாருங்கள், நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் ஒரு புதுசாக வந்து எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த கான்செப்டை தெரியாமல் படிச்சுட்டு போயிடுறாங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான், ஆனால் இது எப்படி போகிறதுனே தெரியாது, அந்த மாதிரி படிக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஃபுல்லாக கான்செப்டை வந்து ஃபுல்லாக நீங்கள் கவனித்து படிக்கணும் அப்படி அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அதனுடைய உள்நுணுக்கங்கள் சரிங்களா இருக்கக்கூடிய கான்செப்டை கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு போவீங்க, அதனுடைய பேசிக்கான கொஷின்ஸ் கேட்கும் போதே நீங்கள் அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணாத போயிடலாம். அதுக்காக சொல்கிறேன். ஸோ கவனிங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர்ஸ், அதாவது 2 கோப்ரைம் நம்பர்ஸ் வந்து என்ன இருக்குது 119, ஃபைண்ட் தி எல்சிஎம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா. அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்னன்னா இரு பகா எண்களினுடைய பெருக்கற் பலன் வந்து என்னது 119 எனில் அதனுடைய மீப்போமானா எல்சிஎம் சரிங்களா. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக நமக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது சரிங்களா. என்ன ஃபார்முலா, எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம், இதுதான் ஃபார்முலாஸ் சரிங்களா. ஜென்ரலாக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலாஸ்னால் இது சொல்லலாம் சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவனிக்கணும். இரு பகா எண்கள் அப்படின்னா கொஷினை பாருங்கள், கோப்ரைம் சரிங்களா. கோப்ரைம் அதாவது 2 பகா எண்களுடைய ஹெச்சிஎஃப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒன்றா தான் இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது
1 அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா HCF ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர் அப்படி சரிங்களா 2 கோப்ரைம் நம்பர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2ம் 3ம் கோப்ரைம் நம்பர் தான் இரண்டுமே பிரைம் நம்பர் தான் அப்போ இந்த 2க்கும் 3க்கும் நான் HCF எடுத்தனா வரும் 1 தான் வரும் அதுதான் இந்த இடத்துல கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ரெண்டு என்னுடைய பெருக்கல் பலன் இருக்கு 119 அப்போ 119 ஈக்குவல் டு HCF என்ன இருக்கும் 1 இருக்கும் இன்ட்டு LCM இந்த 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ சேம் வேல்யூ தான் வரும் அதனால LCM வந்து என்ன இருக்கும் நம்மளுக்கு 119 ஆன்சர் வரும் இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ் நல்லா கவனிச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LCM அண்ட் HCF ரிலேட்டடாக இந்த மாதிரி சிம்பிள்ஸில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இல்லைனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இந்த மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இந்த மாதிரி 4 சிம்பிள்ஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 விதமான சிம்பிள்ஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க எப்பவுமே மாறக்கூடாது சரிங்களா LCM தான் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும் என்னது LCM தான் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும் கம்பேர் டு தி HCF இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் HCF எடுத்தால் 1 ஆனால் LCM எடுத்தால் 6 அப்போது எது பெருசாக இருக்கும் இதுதான் பெரிய வேல்யூ இருக்கும் LCM தான் பெரிய வேல்யூ இருக்கும் அதனால இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த சிம்பிள்ஸை வந்து வச்சு என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் கேட்பாங்க அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஷின்ஸ் இருக்குது LCM அண்ட் HCF டாப்பிக்கில் அடுத்த கொஷினை பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க இதுவும் ஒரு முக்கியமான கொஷின்ஸு என்ன சார் எல்லா கொஷினும் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குது அதுக்காக சொல்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 பாலினாமியல் கொடுத்துறாங்க சரிங்களா பாலினாமியல் கொடுத்துறாங்க 45 x பவர் 4 மைனஸ் எக்ஸ் கியூப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பாலினாமியல் கொடுத்துறாங்க 60 x பவர் 4 மைனஸ் 3x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 பாலினாமியலுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீ போமானா LCM கண்டுபிடிக்கணும் சரிங்களா எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு LCM கண்டுபிடித்தல் நிறைய பேர் வந்து ஸோ நிறைய தப்பு பண்ணுறாங்க சரிங்களா அது ஃபேக்டரை எப்படி கண்டுபிடிக்க தெரியல ப்ளஸ் மைனஸ் தப்பு இந்த மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க ஸோ நல்லா கவனிங்க இந்த கொஷின்ஸை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 45 இருக்குல்ல அதை நான் எழுதிக்கிறேன் 45 எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் கியூப் இப்படி இருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல ரெண்டுத்துக்கு காமன் சரிங்களா இந்த ரெண்டுத்துக்கு காமன் என்ன இருக்கு எக்ஸ் கியூப் காமனாக இருக்குது அப்போ அந்த எக்ஸ் கியூப் டேக்கிங் அவுட் ஆஃப் காமனாக எடுத்துறேன் அப்போ 45 எக்ஸ் கியூப் வெளியே எடுத்துட்டா இந்த இடத்துல மீதி என்ன இருக்கும் எக்ஸ் இருக்கும் இங்கே -1 இருக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை சால்வ் பண்ணியாச்சு அடுத்து இதுக்கப்புறம் நம்ம இதை சால்வ் பண்ண முடியுமானா முடியாது இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இதுக்கப்புறம் நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது சரிங்களா அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 60 அதை பாருங்கள் 60 இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பாருங்கள் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்குது இதில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது காமன் சரிங்களா அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து நான் டேக்கிங் அவுட்டாக காமன் எடுத்துக்கிறேன் அதனால இந்த இடத்துல 60 எக்ஸ் ஸ்கொயர் டேக்கிங் அவுட்டாக காமன் எடுத்தாச்சு அப்போது எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா இந்த இடத்துல வந்து பார்த்தா எக்ஸ் பவர் 4 இருக்கிறதுனால அப்போ மீதி என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயராக இருக்கும் அடுத்து இங்கே -3x கியூப் இருந்ததுனால ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வெளியே போயிட்டதுனால ஸோ -3xன்னு இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லாக நம்ம வெளியே எடுத்தாச்சு அப்போ மீதி என்ன இருக்குன்னா 2ன்னு இருக்கும் +2ன்னு இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் இப்போது இந்த இடத்துல இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஸோ ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா எக்ஸ் ஸ்கொயர் -3x + 2 இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி தெரியும் இந்த நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணணும் 2 2 அப்போது இந்த இடத்துல 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2 வரணும் அதை ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரணும் மிடில் நம்பரில் வரணும் அப்போ பாருங்கள் இந்த மாதிரி கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2 வந்துடுச்சு அந்த 2 நம்பருடைய ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது மிடில் பிளஸில் இருக்கக்கூடிய -3 வந்திருக்கு அப்போது இந்த மாதிரி வந்திருக்கனால அதை நம்ம எழுதிக்கலாம் 60 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் -1 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் -2 இந்த மாதிரி வந்திருக்கு சரிங்களா 60 எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எக்ஸ் -1 எக்ஸ் -2ன்னு இந்த மாதிரி வந்திருக்கு இப்போது கவனிங்க இந்த இடத்துல கவனிங்க இந்த ஸ்டெப்ஸும்
இந்த ஸ்டெப்ஸும் கவனிங்க. இந்த இடத்துல HCFன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒன்று வரும். சரிங்களா, நல்லா கவனிங்க. HCFன்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 45க்கும் 60க்கும் காமன். சரிங்களா, என்ன இருக்குன்னா கவனிங்க, 45க்கும் 60க்கும் காமனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 முறை இது 4 முறை வரும். அப்போது 15ன்னு வரும். சரிங்களா, 15 வரும். அதாவது HCF பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் 15 அப்படின்னு வரும். இந்த கேள்விக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்டிருக்கிறதுனால கவனிக்கணும். இப்போது நம்ம இந்த இடத்துல இது மல்டிப்ளை பண்ணால் ஸோ 3 நாங் 12 12 × 15 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 வரும். என்ன வரும், 180ன்னு வரும். சரிங்களா, 180. இப்போது அதோட கவனிக்கணும், இந்த இடத்துல வேரியபிளை பாருங்கள், எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இந்த மாதிரி வேரியபிளை பார்க்கும்போது அதோடைய மேக்ஸிமம் டைம்ஸை நம்ம எடுத்துக்கணும். அப்போது எக்ஸ் கியூப் வருமா எக்ஸ் ஸ்கொயர் வருமானா எக்ஸ் கியூப் தான் நம்ம எடுக்கணும். அப்போ எக்ஸ் கியூப். அடுத்து கவனிக்கணும், இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது. ஒரு டைம் தான் 2 இடத்துல வந்திருக்கு, அதனால் நம்ம ஒரு டைம் எழுதிக்கலாம். இன்கேஸ் எங்கன்னா 2 டைம்ஸ் வந்துருந்தால் அந்த 2 டைம்ஸ் வேல்யூ தான் நம்ம எழுதணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் 2 இங்கே வந்திருக்கு, இங்கே வரல, பட் பரவாயில்ல. சரிங்களா, எல்சிஎம்மை பொறுத்தவரை ஒரு இடத்துல வந்திருந்தாலும் கண்டிப்பாக எழுதணும், 2 இடத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா, அப்போ எக்ஸ் மைனஸ் 2 வரும். எக்ஸ் மைனஸ் 2 வரும். அப்போ இதுதான் எல்சிஎம். இந்த ஆன்சர் வந்து எங்கே இருக்குது பாருங்கள், 180 எக்ஸ் கியூப். இங்கே பாருங்கள் 180 எக்ஸ் கியூப், எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. ஆப்ஷன் சி தான் சரியான விடை இந்த கேள்விக்கு. சரிங்களா, இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.